என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி அமைய போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இந்த குரு பயிற்சியால் நிகழப்போகுது, அவர்களுடைய தொழிலில் எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாக போகுது, பணவரவானது எப்படி இருக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி அம்மன் தாயே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக அமையாதுங்க. இது போன்ற பிரச்சனைகளை நம்ம உடனுக்குடன் தீர்த்துக்கணுங்க, இல்லைன்னா அந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக அமையாது. இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. அதுதான் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனுக்குடன் தீர்வும் அளிக்கப்படுதுங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாம். குரு பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மே 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு குரு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. குரு பயிற்சியால் மேசம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் ராசிகள் பலம் பெற போகுது. ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் ஆகிய ராசிக்காரங்க சுமாரான பலன்களை பெறுவதால் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. குரு பயிற்சியால் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி நிகழும் என்றால் கூட சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் செல்வார் குரு பகவான். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9, 11 சஞ்சரித்தால் நன்மை செய்வார் என்று சொல்வாங்க. குரு பயிற்சி பலன்கள் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க. காரணம் ஜாதகத்தில் உள்ளது தசா புத்திகளும் கிரகங்களும் தான் காரணம் என்று சொல்வாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு வரப்போகிறாரு. வேலை, தொழில் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக இதுவரை இருந்ததை விட அதிகப்படியான முன்னேற்றமும் நிகழப்போகுது. எதிரி தொந்தரவு கட்டுக்குள் இருக்க போகுதுங்க. கடன் தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகும், உடம்பில் உள்ள நோய்களும் வெளிப்படும். மேலும் குடும்பத்தில் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் நிகழப்போகுது. பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் பலன் தரவே தராது. கடன் கொடுத்தால் திரும்பி வருவது கடினமாகவே இருக்கும். பண விஷயங்கள்ல நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை கடுமையான பண கஷ்டம், கணவன் மனைவி பிரிவு, நோய் நொடிகள் உள்ளிட்டவற்றால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து விட்டீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல காலமாகவே அமைய இருக்குது. 5ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது ஆதிபத்தியமான கடன், எதிரி, நோய் ஆகியவற்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ராசி அதிபதியான அவர் 6ஆம் இடத்துல மறையக்கூடாதுங்க. அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து சாப்பிட வேண்டும். சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறாருங்க. குரு அவர் 6ஆம் இடத்துல மறைந்தால் கூட ரிஷப ராசியில தான் மறைகிறாரு. ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்குது. அவர் உங்களது கேதுவை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாகவே அமையுங்க. அதே போல குரு 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்க்கிறாரு. அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைய போகுது. அவர் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாரு. பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் சக்தி அதிகம் என்று சொல்வாங்க.
ஆகையால் இந்த பார்வையானது உங்களுக்கு அலுவலகத்தில் முதலாளியின் அனுகூலத்தையோ அல்லது சக ஊழியர்களின் அனுகூலத்தையோ பெற்றுத்தரப்போகுது. அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வரும் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆகையால் மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரை புத்திரஸ்தானமான 5ஆம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குருதான் நின்ற ராசியில இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான போகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழலும் மறைய போகுது. அரசு வழியில சில உதவிகளும் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. கௌரவ பொறுப்புகளின் மூலமாக வெளிவட்டாரத்தில் மதிப்புகளும் உங்களுக்கு உயர்ந்தே காணப்படும். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால உடலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க. பழக்க வழக்கங்கள்ல சற்று கவனம் தேவைப்படுது. வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் அதிகரித்தே காணப்படும். மனதிற்கு பிடித்த விதத்துல உணவுகளை உண்டு மகிழ போறீங்க. தனவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் விலக போகுது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால தந்தை வழி உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்குங்க. ஏதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழலும் ஏற்பட போகுது. நெருக்கடியாக இருந்தவங்க விலகிச் செல்வாங்க. சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை தனுசு ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகளும் விலக போகுது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய போகுது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படுதுங்க. குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை தனுசு ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாக போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகலாம். உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பை உண்டாக்கி தரும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை தனுசு ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் கூட ஏற்படலாம். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்களும் குறைய போகுது. வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுங்க. மேலும் குருவின் வக்கரகால சஞ்சார பலன், அதாவது குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் அடைகிறாரு. கொடுக்கல் வாங்கல்ல லாபம் ஏற்பட போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு வழியாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழலும் ஏற்பட போகுது. குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன் என்னன்னு பார்க்கலாங்க. குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், தனவரவுல இருந்து வந்த சில நெருக்கடிகள் உங்களுக்கு குறைந்து காணப்படும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையும் உண்டாக போகுது. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவும் கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் விலக போகுது. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த சில நெருக்கடிகளும் குறைய போகுதுங்க. அடுத்து மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். தொழில் கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க சற்று கவனத்தோட இருக்கணும்.
பிற மொழி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஏற்பட போகுது. அடுத்து உத்தியோகஸ்தர்கள், அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமும் ஏற்படலாம். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். எதிலும் நீங்கள் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெற போறீங்க. புதிய வேலை சார்ந்த தேடல்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறலாம். பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்பட போகுதுங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறைய போகுது. இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.